Hi, this is writer Porkodi. நான் சஞ்சயோட பெரியம்மா. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். ஆனால் அம்மா வந்து கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லைன்ற மாதிரி நீ ஏதாவது ஒரு டிஷ் செய்ய என்னால் தான் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி என்னை செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான ட்ரெடிஷ்னலாக நம்மளோட தக்காளி சாதத்தை தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போல்லாம் வந்து தக்காளி சாதத்தை எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரியாணி மாதிரி செய்கிறாங்க. ஒரு இது பண்ணி பிரியாணி மாதிரியே தான் இருக்காது. அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்கிறோமோ அது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இன்னைக்கு சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எதுவானாலும் நம்ம பச்சரிசியில் செய்யும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பச்சரிசி எடுத்திருக்கேன், மீ தக்காளி சாதத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பச்சரிசியை வடிச்சுக்கணும். சாதம் வடிக்கிற மாதிரி தான். அரிசியை கழுவி வச்சாச்சு. இது சாதம் வந்து உதிரி உதிரியா வரணுன்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணணும். அதில் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து அந்த சாதத்துக்கு தகுந்த உப்பு போடணும். அதை ஒரு வாட்டி இப்படி பண்ணிட்டோம்னா எப்போ சாதம் வடிக்கும் போதுமே நம்ம ஒலை காஞ்சதுமே அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி தொழவி விட்டுட்டோம்னா சாதம் வந்து ஒட்டிட்டு வராது, உதிரி உதிரியா வரும். எல்லா சாதத்துக்கும் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இது தக்காளி சாதம்ன்றதால நான் லைட்டா 2-3 டிராப் எண்ணெய் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த தக்காளி தொக்கு அதை போட்டு தான் நம்ம அந்த சாதத்தை கிளற போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி அடி பிடிக்காத மாதிரி நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கணும். அது இரும்பு கடாயாகவும் இருக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் ரொம்ப நேரம் இதில் வைக்க போகிறீங்கன்னா இந்த காப்பர் பாட்டம் இஸ் த பெஸ்ட். அதில் வந்து அந்த கலர் ரீட்டைன் ஆகும். இரும்பு கடாயில் வச்சோம்னா அந்த கலர் கொஞ்சம் ரெட்டிஷாக வராது. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டால் போதும். கடுகு, அப்புறம் ஒரே ஒரு அன்னாச்சி பூ, 2 சுருள் பட்டை, அது இந்த 2 துண்டு, அப்புறமா ஒரு 2 விருந்தி இலை. இது 3 தான் தாளிப்பு. எப்பயுமே வந்து நம்ம தாளிக்கும் போது கடுகு பொரிஞ்ச அப்புறம் தான் போடணும். கடுகு பொரியறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அப்படியே அடுத்ததுன்னு போடுவாங்க. போட்டிங்கன்னா வயிறு சரியில்லாமல் போகும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொரிஞ்ச அப்புறமா இதை போடுறேன். மசாலா சாமான் இது போட்டு இது கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறமா சோம்பு போடணும். சோம்பு வந்து கொஞ்சம் கூட போடணும். ஏன்னா இந்த ஃப்ளேவர் தான் வந்து தக்காளி சாதத்துக்கு நல்லா இருக்கும். ரொம்ப தீய விடக்கூடாது. இப்போ போட்டு இது பொரிஞ்ச உடனேயே நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம், இது போடும். ஆனியனும் டொமேட்டோவும் வந்து என்ன ப்ரொபோர்ஷன் சொன்னால் 1:3. ஆனியன் 1 போட்டிங்கன்னா தக்காளி 3 போடணும். அந்த மாதிரி இந்த உங்களுக்கு அந்தந்த காய்க்கு ஏற்ற உப்பு போட தெரியும் அப்படின்னு சொன்னால் இந்த வெங்காயம் வதங்கும் போதே லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அதுக்கேற்ற உப்பு. டீப் ஃப்ரை பண்ணணும். ஆனால் வந்து ரொம்பவும் ரொம்ப பண்ணாமல் நம்ம ஒரு அளவுக்கு தான் இது பண்ணணும். இந்த அளவுக்கு வெங்காயம் ஃப்ரை ஆனால் போதும். இதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ கட் பண்ணும்போது அந்த ஜூஸ் ரொம்ப முக்கியம் தக்காளி சாதத்துக்கு. அதான் அந்த ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ அந்த ஜூஸோடு தான் வந்து நம்ம போடணும். போட்டுட்டு இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கணும்.
தக்காளி கொஞ்சம் வதங்கின அப்புறமா அதுக்கு தகுந்த உப்பு, தக்காளிக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவைப்படணுமோ அதை போடணும். போட்டுட்டு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். ஏன்னா முழுசாக பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா வெடிச்சிடும். ஸோ அதில் வந்து ஒரு கீரல் போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் போடுறேன். அதையும் சேர்த்து வதக்கணும். இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து தக்காளி கட் பண்ணுறதும் ஒன்று இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் லாங்கிடியூட்லாம் இப்படி கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக வதங்கும். இன்னொன்று அந்த ஜூஸும் நல்லா வரும். பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அந்த மாதிரி கட் பண்ணி இது நல்லா வதங்கணும். நம்ம தண்ணியோடு போட்டிருக்கிறதால வதங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே இதுதான் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நம்ம பச்சரிசி போட்டோம் இல்லையா, அது ஒரு சைடு வந்துட்டுருக்கு. பச்சரிசி வடிக்கிறதுன்றது ஒரு பெரிய கலை. அது சீக்கிரமாக வெந்துடும், பார்த்து வடிக்கணும். இன்னும் வேகலை. ஃபுல்லாக வேகணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா பச்சரிசியில் சாதம் கிளற முடியாது, களி தான் கிளறணும். ஸோ கொஞ்சம் அது ஷுவாக இருக்கும் போதே நம்ம பார்த்து வடிச்சிடணும். இப்போ வந்து இன்னும் வேகலை. அது ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன குழம்பு வச்சாலும் அந்த சாதம் வடிக்கிறதே ஒரு கலை. அதை கரெக்டாக வடிச்சிட்டிங்கன்னா ரசத்துக்கு வந்து கொஞ்சம் குழைய, காரக்குழம்புக்கெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக, சாம்பாருக்கு கொஞ்சம் சுமாரா, அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம சாதம் வடிக்கணும், டேஸ்டாக. இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போடுறோம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அம்மா கூட ரெசிபி கொடுத்தாங்களே எப்படி மிளகாத்தூள் அரைக்கிறதுன்னு, அந்த ரெசிபியில் பண்ண மிளகாத்தூள். அது வந்து ஒரு ஸ்பூன், நான் அரை ஸ்பூனாக போடுறேன். 1 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாத்தூள் நிறைய போட்டுட்டிங்கன்னா தக்காளி சாதம் ஃப்ளேவர் வராது. பச்சை மிளகா 4, அதுக்கு ஏற்ற மிளகா, தக்காளி ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ இதை போட்டுட்டு நம்ம வதக்கணும். காரம் வந்து இப்போ தான் நம்ம சரி பார்க்கணும். இந்த பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் வதங்கியிருக்கும், இந்த மிளகாத்தூளும் வதங்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு காரம் தெரியும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வேணால் மிளகாத்தூளை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதுதான் சாதம் வடிக்கிற பதம். எந்த சாதம் கலர்றதுக்கும் இந்த மாதிரி கரெக்டாக வடிச்சிங்கன்னா லெமன் ரைஸு, புளி சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம் எல்லாமே நல்லா வரும். இப்போ நான் இதை வடிக்க போகிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதில். ஸோ நான் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இது வந்து இப்போ நீங்கள் ஊற்றுற எண்ணெய் வந்து வெளியில் வர வரைக்கும் வதக்கணும். வதக்கிறது தான் இது. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கூட எப்போ வேணா ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம சாதம் வடித்து கூட இதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதனால வந்து இதை நல்லா நம்ம வதக்கணும். இப்போ பாருங்கள், அந்த நம்ம வதக்கினதில் இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு, ஊற்றின எண்ணெய்லாம். இதுதான் வந்து நம்ம எப்போ அந்த வதக்கிறத நிறுத்தணுன்றதுக்கான ப்ரொசீஜர். இப்போ கருவேப்பிலை, இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுவும் ஆறணும். நம்ம வடிச்சிருக்கோம் இல்லையா சாதம், அதுவும் நல்லா ஆறின அப்புறமா நம்ம கிளறணும். நான் காமிக்கிறேன் எப்படி கிளறணும்னு சொல்லி. இப்போ வடித்த சாதம், பச்சரிசி சாதம், இந்த மாதிரி அகலமான பாத்திரமோ இல்லை தட்டுலையோ போட்டு இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க.
இப்போது தக்காளி தொக்கு வந்து நான் ஆக்சுவலாக இந்த சாதத்தோட நிறைய குவான்டிட்டி செஞ்சுருக்கேன். ஸோ அது நம்ம எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு இதில் போட்டு கிளறணும். அதுலேருந்து கொஞ்சம் தொக்கு எடுத்து வச்சாச்சு. வேறு என்னைக்காவது நம்ம வேணும்னா செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அந்த வடித்த பச்சரிசி இருக்குல்ல, அது நல்லா ஆற வச்சாச்சு. ஆற வச்ச அப்புறமா இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம எந்த கடாயில் வதக்கணுமோ அதுலேயே வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ரைஸை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த சாதத்தை இதில் போட்டாச்சு. படித்த சாதத்தை ஜஸ்ட் நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டதால இந்த ரைஸ் வந்து உடையாது. ஸோ நம்ம இப்படி வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த தக்காளி தொக்கோட. ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியெல்லாம் விட தக்காளி சாதம் தான் பிடிக்கும். தக்காளி சாதத்தை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கட்டி கொடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸே சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லி என் பசங்கள்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால எப்போ தக்காளி சாதம் அவங்களுக்கு கட்டி கொடுத்தாலும் 2 டிஃபன் பாக்ஸ், ஒன்று வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஒன்று வந்து என் பசங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த தக்காளி சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் தக்காளி சாதத்தை இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கூட வந்து வெங்காய வத்தல் வச்சுருக்கேன். இன்னொரு கரெக்டான சைட் டிஷ்ஷும் இதுக்கு இருக்குது. ஆம்லெட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக ஆனியன்லாம் போடாமல் போட்டு இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் பச்சடி, தயிர் பச்சடியும் நல்லாயிருக்கும். தக்காளி சாதத்துக்கு 3 சைட் டிஷ் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரீஸி லெமனருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.